ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி, வித்யூத், பிஜு மேனன், ஷபீர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஏஆர் முருகதாஸ். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் அனிருத். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி மூவிக்குள்ள போகிறோம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு 6 கண்டெய்னர் ஃபுல்லாக கன்ஸை கொண்டு வராங்க. வடநாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை வந்து கொண்டு வராங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ஐஏ ஏஜென்சியில இருந்து பிஜு மேனன் அண்ட் அவரோட பையனான விக்ராந்த் வந்து ட்ரை பண்றாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது பேரலா சிவகார்த்திகனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அவருக்கு மென்டலா வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த டெல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்தது அப்படின்னா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, போய் காப்பாற்றுவாரு. அதை தடுக்க வந்தாங்கன்னா யார் வேணாலும் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ருக்மிணி வசந்த் வந்து லவ் பண்றாங்க. ஸோ அந்த லவ் வந்து ரொம்ப டீப்பா இருந்ததுனால சிவகார்த்திகேயன் அந்த ருக்மிணிக்கு ஒரு ஆபத்து வரும்போது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ இப்போ எதுக்காக ருக்மிணிக்கு ஆபத்து வரப்போகுது, பிஜு மேனனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன சம்பந்தம், வித்யூத் அண்ட் ஷபீர் தான் இந்த கன்ஸ் எல்லாமே வந்து இங்க கொண்டு வராங்க, அவங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகுது, கடைசி எப்படி முடியுது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு இன்டர்வியூல ஒன்னு சொல்லியிருந்தாரு. துப்பாக்கியில ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி மதராசிலையும் ஒரு விஷயம் அது பின்னாடி வரப்போறத நான் இப்பவே வந்து எச்சரிக்கை மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது இந்த கன் கலாச்சாரம் தான். அந்த படத்திலே நிறைய இடத்துல ஒரு காமன் மேனுக்கு ஒரு கன்னு கிடைச்சா அவன் என்னென்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போவான், கண்ணை எடுத்துட்டு போனாதான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம ஊர் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா கன்வே பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டுக்கு பேக் போனா இருக்கிறது சிவகார்த்திகேயன் தான். இந்த படம் மூலமா ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டாரா மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஆனா அதையும் வெறித்தனமா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்காகவே பிசிக்கலாவும் சரி அவர் மேனரிசமும் சரி சிலதெல்லாம் மாத்தி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் இவருக்கு ஈக்குவலா ருக்மிணி வந்து அவங்க கேரக்டரை பெஸ்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வித்யூத்தோட ஷபீரோட கேரக்டர் நல்லா பவர்ஃபுல்லா இருந்தது, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பிஜு மேனனோட அந்த வாய்ஸ் அந்த கமாண்டிங் வந்து படம் முழுக்க டிராவல் ஆனதுனால அதுவும் நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டா கொடுத்துருந்தாங்க. படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர் அப்படிங்கிறதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்குது. எல்லாமே நல்லாவும் இருக்குது. ரொம்ப மெனக்கிட்டு ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெனக்கிட்டு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல சில இடங்கள்ல முருகதாஸோட டயலாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. குறிப்பா இந்த கன் கலாச்சாரம் எப்படி சகஜமா ஆகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் ஒன்று சொல்லுவாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாராயம் ரொம்ப கம்மியா தான் சில பேருக்கு தான் கிடைச்சது. அதே அபிஷியலா ஒரு கடையா போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சகஜமா எல்லாரோட வாழ்க்கையிலும் அது உள்ள வந்துருச்சு. அதே மாதிரிதான் இந்த கலாச்சாரமும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல டயலாக் சூப்பரா இருந்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் அனிருத்தோட பிஜிஎம்க்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். ரெண்டுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்த லவ் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் லெங்தாவே போகும், அதையும் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயங்களே வந்து படத்தோட டியூரேஷனை ரொம்ப லெங்தா கொண்டு போகுது. அதனாலேயே வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சலிப்பு தட்டுது. அதே மாதிரி இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல அடிவாங்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் வித்யூத்தை வந்து சுட்டுட்டு அவர் தோல் மேல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக போவாரு. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் அவர் சாக வேண்டியவர். அந்த இடத்துல ஒரு போலீஸும் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஸோ அவர் நினைச்சிருந்தானா அதை தடுத்து போய் அவரை கொலை பண்ணிருக்கலாம். ஆனா அப்பவே முடிஞ்சிருக்கும். அதை முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்னெல்லாமோ பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து லாஜிக் அடிவாங்கி இருக்குது. நமக்கே வந்து அப்பட்டமா தெரியும் இது இப்படியே முடிச்சிருக்கலாமே அப்படின்னு. படத்தை கொண்டு போறதுக்காக என்னெல்லாமோ பண்ணிருக்காங்க. அந்த எண்ணெயோட வேலை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க கண்டுபிடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சிவகார்த்திகேயன் டேக் ஓவர் பண்ணிடுவாரு. சிவகார்த்திகேயனுக்கு பின்னாடி போறதுதான் இவங்க வேலையாவே இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் மூவியை வந்து ஏஆர் முருகதாஸ் கொடுத்திருக்காரு சிவகார்த்திகேயனை வச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டியூரேஷனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெட்டர் வாட்சாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான மூவி தான் அது. நிறைய பேர் ஆக்ஷன் லவ்வருக்கு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. விஷுவலா ட்ரீட் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க காசு செலவு பண்ணி பாம்லாம் ரியலா பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் ஆக்ஷன் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது. நீங்க இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.